ஏஆர்சி அதாவது அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் மாடலே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைவேட் பேங்க், கவர்மெண்ட் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் கொடுத்துருப்பாங்க. பர்சனல் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன், ஹவுஸ் லோன் சொல்லிட்டு எந்தெந்த லோன்லாம் கஸ்டமர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டாமல் விட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி லோன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன் கம்பெனி கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானி கம்பெனியோடைய இந்த ரிலையன்ஸ் ஏஆர்சி. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்கிட்டேருந்து ஒரு அடிமாட்டு விலைக்கு அந்த லோனை வாங்கிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு வட்டியெல்லாம் சேர்த்து ஒரு 60,000 வந்துட்டுன்னு வச்சுப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஸோ 10 வருஷமாக அதுக்கு நீங்கள் இஎம்ஐயே பே பண்ணல. ஸோ பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லோனை எடுத்து இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. ஸோ இப்போ 60,000 ரூபாய்க்கு விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ அவங்க ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கிட்ட மாரி இந்த லோன் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் கட்டி உடனே முடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே நிறைய ப்ரெஷர் போடுவாங்க டெய்லி கால்